ஆன்மீகச் செய்திகள். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் ஸ்ரீ பாடலாத்ரி நரசிம்ம பெருமாள் கோயிலில் வைகாசி மாத பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கோவிந்தன் பெயரை சொல்லிக் கொண்டாடலாம், ஆனந்தமாய் வாழலாம், நாம் ஆனந்தமாய் வாழலாம். கோவிந்தா கோவிந்தா. பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வாக கருட சேவை நடைபெற்றது. இதில் ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் கருட வாகனத்தில் எழுந்தருள வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தங்க கவசமும் வைர கிரீடமும் முத்து பவளம் கெம்பு நவரத்ன மாலையும், தங்க கவசமும் வைர கிரீடமும் முத்து பவளம் கெம்பு நவரத்ன மாலையும், பட்டு பீதாம்பரம் அழகில் ஜொலிக்கின்ற அழகு கோவிந்தன். சென்னை வில்லிவாக்கம் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் கோயிலில் வைகாசி மாத பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக அதிகார நந்தி சேவை நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சுவாமி அதிகார நந்தி வாகனத்தில் எழுந்தருள வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை புரசைவாக்கம் ஸ்ரீ கங்காதீஸ்வரர் கோயிலில் வைகாசி மாத பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக அதிகார நந்தி சேவை நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ கங்காதீஸ்வரர் சுவாமி அதிகார நந்தி வாகனத்திலும் அம்பாள் சிறிய பல்லக்கிலும் எழுந்தருள செய்யப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை வடபழனி ஆண்டவர் கோயிலில் வைகாசி விசாக பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழா நாட்களில் சுவாமி பல்வேறு வாகனங்களில் எழுந்தருள வீதி உலா நடைபெற்று வருகிறது. விழாவின் 2ஆம் நாளில் வள்ளி தெய்வானை சமேதராக ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் சந்திரபிரபை வாகனத்தில் எழுந்தருள வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சரணம் 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 சரஹண பவ ஓம் சரணம் சரணம் ஷண்முகா சரணம் 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 ஷண்முகா சரணம் பயனடமிடுவோய் மலரடி சரணம் 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 சரஹண பவ ஓம் சரணம் சரணம் ஷண்முகா சரணம் 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 சரணம் சரணம்
மதுரை நகர் ஸ்ரீ கூடல் நகர் பெருமாள் கோயிலில் இந்த ஆண்டுக்கான வைகாசி பெருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட கொடிமரத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து கொடியேற்றம் நடத்தப்பட்டு தீபாராதனைகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திருப்பதி காளஹஸ்தி ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கோயிலில் உள்ள ஞான பிரசுனம்பா தேவியின் மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து உற்சவருக்கு சர்வ அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு சப்பரத்தில் எழுந்தருள செய்தனர். தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கோயில் உட்பிரகாரத்தில் தேரோட்டம் நடைபெற ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுச்சேரி திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோயிலில் இந்த ஆண்டிற்கான மகோத்சவ விழா கடந்த 22ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து தினசரி பூஜைகளுக்கு பின்னர் சுவாமி வெவ்வேறு வாகனங்களில் வீதி உலா வருகிறார். இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் திரிபுர சுந்தரி சமேத வேதபுரீஸ்வரர் ரிஷப வாகனத்தில் எழுந்தருள கோயில் உட்பிரகார உலாவர செய்யப்பட்டார். இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோயிலில் இந்த ஆண்டிற்கான வைகாசி திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து இக்கோயிலில் சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். இதன் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற வசந்த உற்சவத்தில் மங்கள வாத்தியங்கள் முழங்க மலர் அலங்காரத்துடன் எழுந்தருளிய ஸ்ரீ தியாகராஜ சுவாமி பருவ நடனமாடி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்த ஆரியூர் ஸ்ரீ முத்துசாமி கோயிலில் வைகாசி திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இவ்விழாவில் ஒரு பக்தர்கள் மோகனூர் காவிரி ஆற்றில் இருந்து உற்சவர் முத்துசாமி புனித தீர்த்தம் மற்றும் பால்குடங்கள் ஏந்தியபடி ஊர்வலமாக ஆரியூர் முத்துசாமி கோயிலுக்கு வந்தடைந்தனர். தொடர்ந்து தாங்கள் கொண்டு வந்த பால்குடங்கள் தீர்த்த குடங்களை கோயிலில் சமர்ப்பித்து மூலவர் மற்றும் உற்சவருக்கு அபிஷேகங்கள் செய்து வழிபட்டனர். இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்.
நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வள்ளலார் கோயிலில் சமயபுரத்து மாரியம்மன் உற்சவர் வருகை நிகழ்வு நடைபெற்றது. இதனையடுத்து உற்சவர் சமயபுரத்து மாரியம்மன் கோயில் முன்பு வைக்கப்பட்டு பஞ்சாமிர்தம், தேன், பால், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து அலங்காரத்துடன் பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் அணியாபுரம் ஸ்ரீ பகவதியம்மன் கோயிலில் வைகாசி தேர் திருவிழா நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு ஸ்ரீ பகவதியம்மன் கோயிலில் உற்சவர் அம்மன் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருள செய்யப்பட திருவீதி உலா புறப்பாடு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் வழியெங்கும் பக்தர்கள் கோலமிட்டு வரவேற்றும் தேங்காய் பழம் உடைத்தும் வழிபட்டனர். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் கடை வெள்ளிக்கிழமையை ஒட்டி ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் பெருந்தேவி தாயார் திருப்பாத சேவை உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி பெருந்தேவி தாயாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு வைடூரிய ஆபரணங்கள், வெள்ளி பட்டு மற்றும் மலர் அலங்காரத்துடன் திருப்பாத சேவை நடைபெற்றது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள், வேத மந்திரங்கள் முழங்க கோயில் உட்பிரகாரத்தில் உலா வந்து வசந்த மண்டபத்தில் எழுந்தருள செய்ய இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வைகாசி பிரம்ம உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழா நாட்களில் சுவாமி பல்வேறு வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். இவ்விழாவின் 2ஆம் நாளன்று சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் சுப்பிரமணிய சுவாமி தேவியர்கள் சமேதராக சந்திரபிரபை வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வர பக்தர்கள் வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே குடிக்காடு ஸ்ரீ திரௌபதியம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் கொள்ளிடம் ஆற்றிலிருந்து மேலதாளத்துடன் ஊர்வலமாக உற்சவர் அம்மனுடன் கோயிலுக்கு வந்தடைந்தனர். தொடர்ந்து சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் கோயில் அருகில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தீக்குழியில் இறங்கி பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி ஸ்ரீ கல்யாண கணபதி ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ சந்தன கருப்பசுவாமி கோயிலில் வைகாசி பொங்கல் விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்றது. இந்த விழாவின் ஒரு பகுதியாக கோயில் வளாகத்தில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் விளக்குகள் ஏற்றி மஞ்சள், குங்குமம் மற்றும் வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தும் தீபாராதனைகள் காட்டியும் வழிபட்டனர். இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
நாமக்கல் மாவட்டம் பரமத்தி, வேலூர் வட்டம் பாண்டமங்கலம் ஸ்ரீ முக்கன் சாய்பாபா கோயிலில் வராகி அம்மன் எழுந்தருளி உள்ளார். இந்த அம்மனுக்கு வைகாசி வளர்பிறை பஞ்சமியை ஒட்டி வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து சிறப்பு மலர் அலங்காரத்துடன் பூஜைகள் நடைபெற்று தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. தொடர்ந்து இந்த கோயிலில் விநாயகருக்கு பூஜைகள் நடத்தப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். ஸ்ரீ முருகப்பெருமான் மலைக்குரத்தி பெண்ணான வள்ளியை திருமணம் செய்து கொண்டதை ஆண்டுதோறும் குறிஞ்சி பெருமுக திருவிழாவாக கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் சென்னையை அடுத்த குன்றத்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் முருகனை மணந்த வள்ளி வம்சாவளியினர் சீர்வரிசை எடுத்துச் செல்லும் நிகழ்வு நடைபெற்றது. இதனையொட்டி குன்றத்தூர் திருநாகேஸ்வரர் கோவிலில் இருந்து மலைக்குறவ மக்கள் சீர்வரிசையாக தேன், தினை மாவு, மா, பலா, வாழை உள்ளிட்ட பல்வேறு பழங்கள் மற்றும் பால்குடங்களை தலையில் சுமந்தபடி ஆடல் பாடல்களுடன் சீர்வரிசைகளை ஊர்வலமாக எடுத்துச் சென்று கோயிலில் சமர்ப்பித்து சிறப்பு அபிஷேகங்கள், பூஜைகளுடன் வழிபட்டனர். ஆன்மீக செய்திகள்.